ரெண்டு பேரும் விஜயபாஸ்கர். இவர் தேர்தல் ஆணையத்துல இவர் மேல இருக்க கேஸை வந்துட்டு அங்க மென்ஷன் பண்ணணும். சீட்டிங் கேஸ் இருக்கு, IPC 420. எப்படி இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்போ இவர் வந்துட்டு தலைமுறை ஆகுறாரு. போலீஸ் தேடுது, பல டிபார்ட்மெண்ட் தேடுது. இவரோட கதையில இவர் வில்லனாவே இருக்காரு. இப்போ நீங்க ரிசைன் பண்ண வைக்கலாம், ஆனா உங்க கட்சியில ஜாயின் பண்ண வச்சிருக்கூட. எப்படி ரிசைன் பண்ண வைக்கலாம்? ஒன்றும் போயிட்டு இல்லை. அப்போ ப்ரூவ் பண்ணுங்க, ஏதாச்சும் ஆதாரம் காட்டுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? அதாவது ஜூலை 2ஆம் தேதி வந்துட்டு தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்துக்குரிய நாளாம். அதாவது தாவைக்கால ஒரு 4 தூய சக்தி வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல, ஸ்டில் தூய சக்திகள் வந்துட்டே இருக்காங்களாம். அந்த தூய சக்தி எப்படியாப்பட்ட சக்தின்றதை இந்த வீடியோவில் காட்ட போறோம். அதாவது புழக்கிறதுனா என்னது? ஒரு கட்டையை உடைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கோடாலி வச்சு உடைக்க சொல்ல 2ஆ புழக்கம்ல. நீங்க கத்தி வச்சுல புழக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம தளபதி ஸ்டைல்ல அந்த 2 தூய சக்தியை புழக்க போறோம். சரிங்களா? அதாவது ஒட்டி பிறவா சகோதரர் மாதிரி சொல்லலாம். பேர்ல பாத்தீங்கன்னா மாற்றமே இல்ல, 2 பேரும் விஜயபாஸ்கர். 2 பேரும் விஜயபாஸ்கரா? ஜஸ்ட் இனிஷியல் மட்டும் வேற. ஓகே. அதாவது இவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா குட்கா சி விஜயபாஸ்கர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மணல் கடத்தல் சம்பந்தப்பட்ட MR விஜயபாஸ்கர். இவங்க 2 பேருக்கும் அதாவது ISO 9000 முத்திரையிட்டு இவங்களுக்கு வந்துட்டு சர்டிபிகேட் தரலாம். தாவேகாக்கு தகுதியான நபர்கள். அது என்ன தாவேகாக்கு தகுதியான நபர்கள்? ஏங்க, தாவேகால CM ஜோசப் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் பேச மாட்டார். அவருக்கு பின்னாடி யாரோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் தான் இவர் கொடுப்பாங்க, இவர் வந்து பேசுவார். சரிங்களா? ஓகே. ஆனா அவர்கிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்றவர் யாரு? முழிக்கிறீங்க? ஆதவ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா தான் பேசுவாரு. சோ அவரோட ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஃபேமிலி? சோ அந்த தகுதி எல்லாம் இங்க இருக்கா? கொக்கி போட்டு தேடி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறாங்க நியூஸ்ல. என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ADMK யார் கண்ட்ரோல் இருந்தது? EPS கண்ட்ரோல். BJP கண்ட்ரோல்ல ADMK இருந்தது. ஏன்னாக்கா இவங்களோட மொத்த வண்டவாளம் தண்டவாளமும் அவங்க கையில இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்க சொன்னா நல்ல கட்சின்ற ஒரு பேர் இருந்தது. அவங்க மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு ஆளுமை, நல்ல ஆளுமை. அந்த ஆளுமை போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்துட்டு அப்படியே தில்லி கையில போயிடுச்சு. ஏன் காரணம்? நல்லவர்களா இருந்தாங்கன்னா, எந்த தீய சக்தியும் செய்யாம இருந்தாங்கன்னா, எந்த கடத்தலையும் இல்லாம இருந்தாங்கன்னா, எந்த திருட்டு வேலையும் இல்லாம இருந்தாங்கன்னா, எந்த கஞ்சா குடிகளும் கூட இல்லாம இருந்தாங்கன்னா, அவங்க நேர்மையா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா, மக்களுக்கான இருந்திருந்தாங்கனாக்கா எப்போவோ ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ஒருத்தராக மாறுறதுக்கு காரணம் பிளாக்மெயில் பண்ணி மாத்துறாங்கன்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இமேஜினேஷன். அவரு ஒரு ஸ்டைல், ஒரு மூவி ஸ்டைல்ல போயிட்டு இருக்காப்ல இளைய தளபதி. ஆனா இந்த மூவில பிளாக்மெயில் பண்ணி மாத்துறாரு. ஜெயிக்கணும், எப்படியும் ஜெயிக்கலாம். அதான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. சுசுறு ஊசலாடிட்டு இருக்கு. எங்க ஜெயிச்சாரு? அதாவது கூட்டணி கட்சிகள் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நான் அடுத்தவங்க கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்க மாட்டேன். இது வரைக்கும் கூட்டணி கட்சி சொல்றதுதான் செஞ்சாரு. கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கிட்டா தானே ஆட்சி ஆள முடியும். இதுல இருந்து மறுப்பு இருக்கா? தாவேகா சொந்தமா நிக்குதா? சொந்த காலில் நிக்குதா தாவேகா? சோ அது இல்லாதனால அது இல்ல, ஆல்ரெடி நொண்டின்னு இருக்கு. அந்த நொண்டிட்டு இருக்க சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு பர்மனண்டா ஒரு காலை வாங்கி மாட்டணும்னு நினைக்கிறாங்க. இருக்கிறது ஒட்டுமொத்தமா அந்த காலு அவங்கள விட்டு போகுதுன்ற ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கே தெரியல. ஏன்னா இத்தனை நாள் வந்து மீடியான்றது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாலாம் இல்லை. எப்போ நீங்க வந்தீங்களோ, அதாவது டிவிக்கு, அப்போவே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அரசியல்னா என்ன. உங்க மூலியமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு தூய சக்தியா தீய சக்தியாலாம் தெரியாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது 2மே தீய சக்தின்னு. ஆனா டிஃப்ரெண்டான ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். என்ன ஏங்க, மக்கள் பார்க்காத அரசியலை காட்டுறாங்க. ஆமா, கண்டிப்பா. நீங்க இங்க தானே இருக்கீங்க, நம்ம இங்க இருக்கோம். ஊர்ல இருக்கிறது நமக்கே இப்படி இருக்கு. லைவ்ல ஆக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ அந்த விஜயபாஸ்கர் 2 பேரும் பாத்தீங்கன்னா என்ன பிளான்ல இருக்காங்கனாக்கா, ஒருத்தர் வந்து CM ஜோசப் விஜய் வந்தாதான் நாங்க வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு டீல் போட்டு ஓகே வருவாரு. அதாவது ஜூலை 2 ECRல கன்வென்ஷன் சென்ட்ரல் அவென்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 10,000 மேற்பட்ட ஊர்வலத்தோட வந்துட்டு ஒரு ஹெவியா கேங்கா காமிக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. ஒரு பெரிய டீமோட நம்ம வந்து ஜாயின் பண்றோம், அதை காட்டணும், எங்க சைட்ல இருந்து மாசா நாங்க காட்டுவோம் சொல்லி இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த சைட்ல டீலிங் என்னன்னா, அப்படியா இருந்தா எங்க தளபதி அங்க வருவாரு. இதுதான் கிடைச்ச நியூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேசுறோம்னாக்கா, நீங்க நல்லது செய்யறதுக்காக திருடர்களோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை தள்ளப்பட்டிருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? இந்த மக்கள்கிட்ட வந்துட்டு நின்றுட்டு இருக்கலாமே. இவங்க மேலதான் ஊழல் வழக்கெல்லாம் இருக்குல்ல, நிரூபிச்சு அவங்க பதவி நீக்கம் செய்யறதுக்கு நீங்க வேலை பக்காவா செஞ்சா பண்ணலாமே. பகைவனை கூடவே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வேலை அப்படியே தான் பிளான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், டைரக்டா களத்துக்கு வாங்க. இன்டைரக்டா உட்காந்து நோண்டிக்கிட்டு என்னால வந்துட்டு ஒருத்தர் மேல குறை இருக்கு, அவங்க மேல டைரக்டா களத்துக்கு வந்து எத்தனை பேர் ஜெயிச்சாங்க தெரியும்? இனிமேல் இவர் எப்போ வந்தாரோ அப்போ அரசியல் தெரியுது. இதுக்கு முன்னாடி ஓட்டே போடாதவங்க இப்போ ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னன்னா, நம்ம தளபதி நல்லவர்,
வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு. இப்போதான் தெரியுது பேசவே தெரியாதவர். ஸோ அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு டைரக்டா யார் வந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படி. இதுக்கப்புறம் களம் மாறும். ஏன்னா மார்க்கெட்டிங், நாங்க மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்ல, நீங்க தான் மார்க்கெட்டிங் பண்ணீங்க. தூய சக்தியா தீய சக்தியான்ட்டு அந்த தீய சக்தியை பாக்கெட்ல போட்டுக்க நினைக்கிறேன். நீங்க தூய சக்தியா? எல்லாரும் தளபதி தான் தூய சக்தின்னு சொல்றாங்க. தளபதி தூய சக்தியோ தீய சக்தியோ தூர சக்தியோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்றது எல்லாமே தீய சக்தி. அவர் பண்றது எல்லாமே இந்த மாதிரி குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபரை அவங்க நிரபராதி, அவங்க குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க சேர்த்தீங்கன்னா நல்ல விஷயம். நீங்க பண்றதே பாருங்களேன், மக்களுக்கு எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வைகோ சொல்றாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர், நீங்க வந்துட்டு ரிசைன் பண்ண சொல்றீங்களே, அது மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு ஆப்போசிட் இல்லையா? அதாவது அவங்க மேல ஒரு நமக்கு கிடைக்கிற வரியோட செலவை அதிகப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக மக்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுற நீங்கள், நான் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைமுக்கு ஒரு கட்சியை டைமுக்கு மாற்றின்னு போகிறவங்க. அவங்கெல்லாம் கட்சி நடத்துறது வந்து அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க பொழப்புக்காகவும் கட்சி நடத்துறவங்க. அப்படியே பட்டவங்கள இப்படி தான் யோசிப்பாங்க. அப்படியே பட்டவங்கள நீங்கள் எதுக்கு மீட் பண்ணுறீங்க? மேபி அதான் நான் சொல்றது இருக்கும்ல, இவங்கள மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டு இவங்களை கரெக்ஷன் பண்றதுல தடுக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறாங்க. மூவி டைரக்ஷன் நீங்க கத்தி மூவி படத்துல வரீங்களா? நீங்க ஒரு தீசிஸ் சொல்றீங்களா? நாங்க தீசிஸே இல்ல, இதுதான் பத்திரிகையில இருக்கு. என்ன இது தீசிஸே இல்ல. ஜூலை 2ஆம் தேதி உங்க தீசிஸை உடைக்கிறீங்களா? ஜூலை 2ஆம் தேதி உங்க 2 பேர் மத்தியில கூட்டத்தோட வந்து ஜாயின் பண்ண போறாரு, அங்க இளைய தளபதி வராங்கன்றாங்க. நான் தீசிஸ் சொல்ல, இது ரியாலிட்டி. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவங்களை ஒரு பயத்திலே வச்சிருப்பாங்க, தப்பு பண்ணா பதவி போயிடும் அப்படின்னு. அதாவது ஒரு குடும்பமே ஊழல்ல சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பின்னாடி இருக்க கேசஸ்லாம் என்னன்னா தெரியுமா? இவ்வளவு நேரம் அதை பேசிட்டு இருந்தோம், இவங்க மேல இருக்க ஊழலை பத்தி பேசுவோமா? என்னென்ன இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ண பாஸ்கர்ல இருந்து போவோமே. புதுக்கோட்டை விராலிமலை தொகுதி சேர்ந்த குட்கா சம்பந்தப்பட்ட, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கப்பட்ட, அவங்க மனைவி பிள்ளைகள் மேல சொத்து வாங்கி குவிக்கப்பட்ட மருத்துவர் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர். டாக்டர் அவரு? ஆமா, சரிங்களா. ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு, அதாவது 35,76,00,000 அதிகமா சொத்து சேர்த்ததா இவர் மேல வழக்கு இருக்கு. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இடியும் வந்து இவங்க மேல வந்துட்டு கேஸ் வச்சிருக்காங்க. இவர் தேர்தல் ஆணையத்துல மக்களுக்காக நின்று எலெக்ஷன் நிக்கிறாங்கல்ல, அந்த தேர்தல் ஆணையத்துல இவர் மேல இருக்க கேஸை வந்துட்டு அங்க மென்ஷன் பண்ணணும், என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்றத சொல்லணும். அப்போ இவர் மேல பாத்தீங்கன்னா சீட்டிங் கேஸ் இருக்கு, IPC 420. எப்படி இதெல்லாம் ஒரு மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த மக்கள்ல யாராவது ஒருத்தரை பார்த்து உன்னெல்லாம் 420ல நான் உள்ள தூக்கி போட போறேன்டா அப்படி சொன்னா கோவம் வருமா வராதா? வரும்ல. ஆனா 420 கூட இருக்கிறவங்க யாரு? கேஸ் ஸ்டில் இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி கேஸ் வச்சுக்கிட்டு எலெக்ஷன், அதாவது என்னங்க, திரும்ப சொல்றேன், நம்ம சட்டத்தை அடிப்படை சட்டத்தை மாத்தணும்னு சீமான் சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? இவங்க வந்துட்டு தப்பே பண்ணாலும் அந்த தப்பை வந்துட்டு பல வருடங்களாக இந்த கேஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டே போவாங்க சாகும் வரை. 2020-21 நடக்க வேண்டிய கேஸை 2027, அதாவது 7-6 வருஷமா இது தள்ளி போட்டுட்டே போறாங்கன்னா, இந்த மக்களுக்காக சேவை செய்யற இடத்துல இவங்களை நிக்க வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் என்ன சாதிக்க போகுது? மக்களுக்காக பணி செய்ய வரவர் மேல இவ்வளோ கேஸ் இருக்கு. இந்த கேஸ் எல்லாம் புக் பண்ணது யாரு? அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்யற இடி டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் அதிகாரிகள், சிபிசிஐடி, இவங்க எல்லாம் வந்துட்டு இவர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு தானே கேஸ் எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் போயினா அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்களும் வேஸ்ட், அதுக்கப்புறமா மக்களுக்கு சேவை வராங்களே அவங்களும் வேஸ்ட். நீங்க எதை வச்சுட்டு இந்த கேஸை ரொம்ப நாள் தள்ளி 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 போயிட்டு இருக்கு? என்ன காரணம்? பணம் இருக்கு கையில. இந்த பணநாயகத்துல ஜனநாயகம் வெல்லுமா? ஆனா இந்த ஜனநாயகம் வென்றிருக்கு. எப்படி வென்றிருக்கு? பொய் மூட்டையை அவுத்து விட்டு. எனக்கு புரியல, இது பல வருஷமா தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு மட்டும்தான். ஓகே, அப்புறமா 2வது புனிதரை பத்தி பேசுவோம். MR விஜயபாஸ்கர் நேற்று வந்து ஜாயின் பண்ணுவாரா? நேற்று வந்து ஜாயின் பண்ணுவார். இவர் பார்த்தீங்கன்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸ்ல எப்படி கமல்ஹாசன் சொன்ன டைலாகோ அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லி கேரளா பார்டர்ல போயிட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு கேஸ்ல அரெஸ்டே பண்ணாங்களா? ஆமா, அதாவது திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் CR விஜயபாஸ்கர். ஜெயிலுக்கே போனார். எப்படின்னா, ஒரு பிரகாஷன் சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர், அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து 100 கோடிக்கு மேல இருக்க சொத்தை வந்துட்டு, அதாவது இவங்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல வச்சு மிரட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அந்த பிரகாஷன் தொழிலதிபர் வந்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, எடுத்துக்கல. ஏன்னா அவர் அந்த ஊர் தொகுதி இல்லை, கரூர் சம்மந்தப்பட்டவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்பதிவாளர் சப் ரெஜிஸ்டர்
அவர் போயிட்டு அப்துல் ரஹீம் சொல்லி அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இவங்க தம்பி இவர் அவங்க கூட இருந்த ஒரு 7 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அப்போ வந்துட்டு அந்த லோக்கலில் இருக்கவர் இவருன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்துட்டு தலைமுறை ஆகுறாரு. அந்த டைமில் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு, அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் 3 தடவை பெயிலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. பெயில் கிடைக்கல. போலீஸ் தேடுது, பல டிபார்ட்மெண்ட் தேடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிட்டாங்க, கேரளா பார்டரில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு இவரை வந்துட்டு திருச்சி சிறையில் அடைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேஸை வந்துட்டு வாதாடி அதை வந்துட்டு அப்படியே தள்ளி பெயிலில் வெளில வந்து அப்போ இன்னும் தண்டனை கேஸ் இருக்கு, தண்டனை கிடைக்கல. அதுக்காக கேஸ் மட்டும் போயிட்டு இருக்கு இன்னமும். அதாவது சொத்து குவிப்பு வழக்கிற்கு இவர் மேல 100 கோடி மதிப்பிலான நில அபகரிப்பு, அதான் அந்த பிரகாஷ் ப்ராப்பர்ட்டி டெட் கேஸ். அதுவும் எப்படி நடந்திருக்கு தெரியுமா? இது அந்த இடத்தோட டாக்குமெண்ட் இவங்க பொண்ணு பேர்ல தான் இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்தில் இருக்க ஒரு காவல் ஆய்வாளர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வாங்குறாங்க. அதாவது இவரோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி அதை எடுத்துட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இவங்க பேரில் மாற்றுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா என்ன? ஏங்க ஆட்சியில் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? இவங்க மக்கள் சேவைக்காக வராங்க. இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணுறதுக்கு பவர் வேணும். வித்தவுட் பவர் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆல்ரெடி அந்த லேண்ட் யார் பேர் யூஸாக இருக்கோ அந்த பேர் இருக்கும்ல, அதுதானே ஊழல் சொல்லி அது மிரட்டிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால தானே சப் ரெஜிஸ்டரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சட்டவிரோத மணல் சேமிப்பு, மணல் கடத்தல், இவர் பேரில் அனுமதியின்றி ஆற்று மணல் அள்ளுதல். அதாவது இவர் வெறும் ஊழல் இல்லை, இயற்கைக்கு எதிரானவரும் சரி. இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு விஜய் நிக்கணும். எனக்கு என்ன புரியலன்னா, இவ்வளோ விஷயம் பண்ணிடுறாரு, அந்த ஊர் ஆளுங்களுக்கு தெரியும்ல இவர் பண்ணது. உங்களுக்கு இப்போ தெரியுதா? அரசியல் புரிதல் எத்தனை பேருக்கு இருந்திருக்கும்? இந்த கேஸ் டாக்குமெண்ட் ஆன்லைனில் போய் செக் பண்ணணும், என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கா? ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னாலே அவன் காலில இருந்து நைட் வரைக்கும் கஷ்டப்படுறான். அவருக்கு எங்கேருந்து ஒரு சராசரி சாதாரணமான மக்களுக்கு எங்கேருந்து டைம் கிடைக்கும் போயிட்டு இதெல்லாம் சர்ச் பண்ணி இவங்க மேலே இருக்க கேஸ் உண்மையா பொய்யான்ட்டு? அதாவது இரட்டை இலை வந்து நம்மளோட உயிர், நம்ம தோழர்களுக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன் இப்படி வந்து ஸ்டேஜில் பேசுவாங்க. பின்னாடி நடக்கிறது பல குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் இவர் மேலே தேர்தல் விதிமீறலும் இருக்கு. இப்போ ஸ்டில் இவர் மேல இருந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அரசியல் தேர்தல் விதிமுறை கூட்டின கேஸ் மட்டும் தான் க்ளோஸ் ஆயிட்டு, மீதி இருக்க கேசஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஸ்டில் ஆன் ப்ராக்ரஸ். இந்த நம்ம சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலாளிகளுக்கு, அதாவது பண முதலாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல குற்ற சம்பவங்களை சார்ந்த நபர்களுக்கும் எந்த வழியில பெயில் கிடைக்கும், எந்த வகையில ஜாமீன் கிடைக்கும், இதையெல்லாம் நோண்டி ஆராய்ஞ்சு அந்த இடத்துல பர்ஃபெக்டான நபரா போயிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட். இப்போதான் நான் இளைய தளபதியை வந்து ஓப்பன் பண்ண போறேன். இந்த இடத்துல படத்துல பார்ப்போம் பாத்தியா, அதாவது ஆட்சியில இருக்கணும், நல்லவர்களை சீண்டக்கூடாது, கெட்டவர்களை தூக்கணும் அப்படின்னு படம் பார்ப்போம். டைரக்டர் இது, அதாவது இவரோட கேரக்டரா ஏன் நமக்கு தெரியாது. ஒரு சங்கர் படம் டைரக்டராக இருந்தாலும் சரி, முருகதாஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கோணத்தில் நம்ம பார்த்தாலும் சரி, இவரோட கதையில் இவர் வில்லனாகவே இருக்கார். இப்போ நீங்கள் ரிசைன் பண்ண வைக்கலாம், ஆனால் உங்கள் கட்சியில் ஜாயின் பண்ண வச்சிருக்கூடாது. எப்படி ரிசைன் பண்ண வைக்கலாம்? உன் மேலே பல கேசஸ் இருக்குது, என் கையில் டீம் இருக்குது, உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி நீங்கள் டிஎம்கேக்கு மட்டும் ரைடு விட்டீங்க, இவங்க மேலே ரைடு விட்டனால தானே அவங்க மேலேயும் கேஸ் இருக்குது. யார் இங்கே தீய சக்தி, யார் இங்கே தூய சக்தி? எனக்கு என்ன புரியல, எப்படி இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்குன்னு ரிசைன் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல. மிரட்டுவாங்க. ஒன்றுமே இல்லை, இவர் மேலே இருக்க பல கேசஸ் இருக்குது, ஆதாரங்கள். அதான் டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரியெல்லாம் இவங்க கூட தானே இருப்பார். இப்போ விஜய், அதாவது சிஎம் ஜோசப் அவர்கிட்ட தானே இருப்பாங்க. அவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லா அதிகாரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கு இந்த டைம்ல இவங்க மேல இந்த கேஸை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்கள வாங்க ஒரு டீம் உட்காருங்க. இன்னைக்கு அதான் பெரிய மீட்டிங் போட்டாங்க. அதான் சொல்றேன், ஒரு டீம் வாங்க. ரகசிய மீட்டிங் கூட இருக்கலாம். அப்போ இவங்க யார் யார் மேல என்னென்ன கேஸ்லாம் இருக்கு, ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க, டிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க, யாரெல்லாம் அரசியல் இருந்தாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. ஸோ ஆதாரத்தோட பக்காவா இருக்குதுனாக்கா அவங்கள தூக்குங்க. எப்படி தூக்கணும்னா, நம்மகிட்ட வாஷிங் மிஷின் இருக்கு, நான் அவங்கள சுத்தமாக்கிறேன், நோ ப்ராப்ளம், அவங்கள கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன், தூக்கு. அவர் ஃபோன், தலைவா உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்கிட்ட இருக்கு, நான் 5 வருஷம் ஆட்சி ஆளணும், தயவு செய்து வந்துரு, இல்லையா சம்பவம் ரெடி. நம்பர் 1. நம்பர் 2, பாருங்க, என் டிவிக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நீங்கள் என்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து க்ளீன் விஜயபாஸ்கர் எடுவீங்க. இதுக்கு முன்னாடி குக்கா விஜயபாஸ்கர்னு கூப்பிடுவாங்க, மணல் கடத்தல் விஜயபாஸ்கர்னு கூப்பிடுவாங்க, இனிமேல் டிவிகே விஜயபாஸ்கர்னு கூப்பிடுவாங்க. டிவிகேனா என்னது? தூய சக்தி. நீங்கள் யார்? தூர சக்தி. அவங்க யார்? தீய சக்தி.
ஸோ இந்த சக்தி வேணும், எந்த சக்தி உங்களுக்கு வேணுன்றது உங்கள் கையில் இருக்குது, சூஸ் பண்ணிக்கிங்க. சரி, என்ன நடக்க போகுதுன்னு ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். 2ஆம் தேதி பார்ப்போமே. 2ஆம் தேதி ஒரு கூட்டம் வருது. என்ன நடக்க போகுதுன்னா, நான் அவங்க ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையான்னு நான் சொல்லல. இது இவங்க இதுக்கப்புறம் ஊழல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கையை கோத்துட்டதுக்கு அப்புறமா ஊழல் பண்ணுவீங்களா ஊழல் பண்ண மாட்டீங்களாலாம் நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நீ இவரை பிடிச்சி உள்ள போறதுக்கான வேலையை தான் ஒரு தலைவரா என்ன கேட்குறேன். இவங்க டிவிகேலேருந்து இவங்களை கூப்பிட்டாங்க, உள்ள சேர்த்துக்கிறாங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஊழல் பண்ணவங்களுக்கு தான் அந்த ஊர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, திரும்பவும் இந்த அளவுக்கு அரசியல் இப்போதான் வெளியில வருது. இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் மனுஷன் தன்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான் உழைக்கிறான். அப்போ அதில் பெரிய பங்கு யாருக்கு இருக்குது? அதுதான் டிவிகேல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே அமைச்சர் விஜய் பாலாஜி. அவர் மீட்டிங் இன்னைக்கு நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஒரு வார்த்தை விட்டார். எப்படின்னா, இங்கே ஊழல் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நீங்கள் தான் ஊழல் பண்ணியிருக்கீங்க இருக்கிறதுலே. எப்படி சொன்னார்னா, காசை வாங்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, டிஎம்கே கிட்டையும் ஏடிஎம்கே யாரோ காசு வாங்கிட்டு ஆனால் ஓட்டு எங்களுக்கு போட்டீங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் தான் ஊழல்வாதி. இந்த மாதிரி வார்த்தை விட்டாரா? புரியலையா? ரியலாக உண்மையாக இந்த மாதிரி அது காமெடியாக பேசிட்டு பார்ப்பல, எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்தால் பேசுவாங்க. பேசினா மட்டும் என்ன மாறவா போகுது? எந்த கூட்டம்? நான் எல்லாரையும் சொல்லல, இவங்க கூட இருக்க கூட்டம் மாறவா போகுது. கரெக்டு தான். அதான் சொன்னேன், 420 மணல் கடத்தல் சம்பந்தப்பட்ட கேஸ், சீட்டிங் கேஸ், ஃபோர்ஜரி கேஸ், இப்படி சம்பந்தப்பட்ட இவங்க மேலே இருக்குன்றப்ப நம்ம துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொன்ன பெரியவங்களை விட்டுட்டு இப்போ துஷ்டனை பாக்கெட்ல வச்சுக்கடா, தோல்ல கை போட்டுக்கடா. ஒருவேளை இவர் பரம பிதாவா இருக்காரோ? மகனே, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் மேல இருக்கும் அனைத்து கெட்ட எண்ணங்கள், கெட்ட சைத்தான்கள், சாத்தான்கள் உன்னை விட்டு விலகி போய்விடும். எப்படி பேசுறது? இவர் வந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணுவீங்க? இளைய தளபதி விஜய் நாங்க ரசிச்சோங்க, இப்போதாங்க நாங்க அவரை ஓட்டுறோம். அது கரெக்டு தான், நீங்க ஓட்டுறது. அது நான் எதுவும் சொல்லல. பட் ஆனா இதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து தானே இருக்கு. இதுக்கு அப்புறமேட்டு இவங்க ஊழல் பண்ணதை தொடர்ந்தாங்கன்னா அப்போ நீங்க பேசினா கரெக்ட். என்னால பேசவே முடியல. பின்ன வேற வழி இல்லை, இவங்களை செலக்ட் பண்றது மக்கள் தானே. அப்போ அவங்களை அப்படியே வச்சுட்டு இருக்க முடியும்? அவங்க வெளியே வச்சுட்டு இருந்தா ஊழல் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ உள்ள கூட வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு. எல்லாம் திருடங்கினும் தூக்கி நீங்க உள்ள வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணீங்க, சரிங்களா? அவ்வளோதான். நல்ல வேலை, சூப்பர் வேலை. அவங்கள அப்படியே விட்டு வைக்க முடியாதுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா பிளான் பண்றீங்க. அதான் சொல்றேன், சூப்பர். நீங்க மக்கள் அப்படிதானே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க மக்கள் கிட்ட இப்படிதான் அரசியல் பண்ண வேண்டியதா. திரும்ப நான் சொல்றது, இந்த மக்களுக்கு ஃபுல் அரசியல் இதுக்கப்புறம் தான் தெரியும். அதுதான், இப்படி இருக்க மக்கள் கிட்ட இப்படிதான் அரசியல் பண்ணணும், இதுக்கப்புறமேட்டு மக்களுக்கு அரசியல் புரிய வைப்பாங்க அப்படின்ற. என்னங்க, இந்த மக்களை ஏமாத்தினாதான் நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்றீங்க? இது ஏமாத்துறது கிடையாது. எப்படி நல்லவங்களே சரி மக்களுக்கு புரிய சொல்றாங்க. இவங்களை அப்படியே விட்டு வச்சா மக்கள் இவங்களை கண்டு கூட மாட்டாங்க. ஆனா இப்ப இவங்க ரிசைன் பண்றாங்கல்ல, இந்த இடத்துல மக்கள் யோசிப்பாங்கல்ல, இப்ப எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு டிவி கேட்க போறாங்க இவங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன், மக்களுக்கு புரிய வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள மாதிரி ஆளுங்களை. எப்படி இப்போ வந்துட்டு சிஎம் விஜய் வந்துட்டு வெளியில வந்து சொல்லுவாரா இவங்க தப்பானவங்க அப்படின்ட்டு? சொல்ல தேவையில்லை, இவங்க ரிசைன் பண்ணதே தெரியுது. எப்படி இப்போ வைகோ அவர் சொன்னாரு, நீங்க உங்க இடத்துல ரிசைன் பண்ண சொல்லுங்க, நானே வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னாரு. ஏன் முட்டு கொடுக்குறீங்க? ஏன் முட்டு கொடுக்க கூடாது? இதுல என்ன, நீங்க ஒரு மாதிரி தப்பா சொன்னா நான் அங்க ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க தப்பா சொல்றது மட்டும் ஏத்துக்கணும்னா பாசிட்டிவ் ஏத்துக்கூடாது நீங்க எப்படி நினைக்கலாம்? பாசிட்டிவாவே எனக்கு தெரியல இதுல எதுவுமே. நானே சொல்றேன், மக்களுக்கு புரிய வைக்கிறாருன்ற. அதுதான் பேசுவாரா வந்து? அவர் வெளியே பேசத்தாவல்ல, இவங்க பண்ற வேலையை வச்சு மக்களுக்கு புரிய வைக்கிறாருன்ற. அதாவது இந்த மாதிரி மக்கள் யோசிக்கிட்டோம், மக்கள் இந்த மாதிரி யோசிக்கிட்டோம் வெளியே இருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏடிஎம்கேல இருந்து ஜெயிக்காதீங்க, தீய சக்தி எல்லாம் என் கூட வந்து ஜெயிச்சிங்கன்றீங்க. ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லல. சரி, எங்க இருந்தா பாதுகாப்பு கிடைக்கும்? அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் டிவிக்கேல நிக்கிறாங்கல்ல, நின்னாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு ஊதுன்னு பாக்கலாம். அதான் சொல்றேனே, உங்க தீய சக்தியை வந்துட்டு தூய சக்தியா மாத்துற திறமை உங்ககிட்ட இருக்குங்க. அதெல்லாம் நாங்க அடிச்சுக்கவே முடியாது. நான் நம்பல. அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அது அப்படி சொல்லவே இல்லை. நீங்க தான் அப்படி, நீங்க ஒண்ணு அப்படி இனிஷியேட் பண்றீங்க. இனிஷியேட்ல நான் அதை நம்பல. இவங்க தீய சக்தி வராங்க, தூய சக்தி ஆகுறாங்க, இதெல்லாம் நான் நம்பல. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் என்ன நம்புறேன்னா, இவங்கள மாதிரி ஆளுங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிக தான், இவங்க பேர்ல இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு, இவங்க இப்படி மாற்றி மாற்றி இவங்க போகிறாங்க, மக்களுக்காக வரல, இவங்களுக்காக தான் வந்திருக்காங்க, இவங்களுக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க, இவங்க மக்களுக்காக இவங்க அரசியல் பண்ண வரல. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஊரில் இருக்க மக்களும் அப்படின்னு சொல்கிறாங்களோ நான் நம்புகிறேன். இப்போ நான் ஒன்றுன்னு சொல்லட்டுமா? மக்கள் இப்படி யோசிக்கலன்னா மக்கள் தான் முட்டாள். நான் ஒன்றுன்னு சொல்லட்டுமா? கரெக்ட் தானே? வெளியில இப்போ இது பண்ணதுக்கு அப்புறமேட்டும் மக்கள், அந்த ஊர் மக்கள் யோசிக்கலன்னா அப்போ மக்கள் முட்டாள் தானே? ரோட்ல போகிற ஓனான தூக்கி வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக தான் இருக்குது எனக்கு உங்களை பார்த்தா. என்னது அப்போ ஜெயிச்சவங்களை அப்படியே விட்டுருங்கன்றீங்களா? ஏன்னா அவங்கள வந்து பிடிச்சி உள்ளே போகிறதுக்கான ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா சோர்ஸு?
ம் அதாவது அவங்க மேல இருக்க கேஸ்லாம் இருக்கு, உங்கள்ட்ட அதிகாரிலாம் இருக்கு, அதை ப்ரூவ் பண்றதுக்கான ஒர்க் பண்ணிட்டு நீங்க டேலண்ட்டை காட்டணுமா இல்ல தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுக்கணுமா? வேட்டிக்குள்ளே விட்டுக்கிறாங்களா? நீங்கள் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசலாம், ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல பண சக்தி ஒரு காசு பண பவர்னு ஒருத்தவங்க இருக்காங்கும் போது அந்த இடத்துல என்ன சொல்ல ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய இடத்துல வந்து போராட்டம் வெடிக்கும். யாரு? ஏன்னா நீங்கள் அசால்ட்டாக சிரிச்சிட்டு போயிருவீங்க. இது ஊர், இது நாடு, நாட்டுக்குள்ள போராட்டம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. யாரு இப்போ ஏடிஎம்? சரியா, நான் நாம் தமிழரே சொல்கிறேன். நாம் தமிழரே டைரெக்டாக வந்துட்டு எல்லா டிஎம்கே ஆட்சியாளர்களையும் எல்லா ஏடிஎம்கே ஆட்சியாளர்களையும் ஊழல் பண்ணதெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போகிறதுக்கு ஜெயிலில் இடம் இருக்காது. ஓகேவா? ஸோ அது சீக்கிர விஷயம் கிடையாது, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ பேசும்போதும் சிந்திச்சு பேசணும். இப்போ நீங்கள் வந்துட்டு எம்எல்ஏவெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நடக்காது. எல்லா ஊர்லேயும் பிரச்சனை பிடிக்கும். திருடங்களை பிடிச்சா பிரச்சனை நடக்கும். ஆமாம், அப்படிதான் ஊர் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்கு. காசு கொடுத்தா வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்ல. யாருமே கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி இது முன்னேறத்துக்கு யாரும் ரெடியா இல்லை. பட் ஆனால் காசு கொடுத்தா கத்தி எடுத்துன்னு வரத்துக்கும், திருட்டு வேலை பண்றதுக்கும், பஸ்ஸை கொளுத்துறதுக்கும், ஒரு ரோட்ல போற சும்மா போறவங்க நோண்டுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்குன்னு. ஸோ இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அப்படிதான் ஊரை ரெடியாக்கி வச்சிருக்கு. ஸோ அதுல இருந்து மாத்திட்டு அதை பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்த ஒரு மாதத்துலேயே எல்லாத்தையும் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு டாக்டிக்காக தான் நான் யோசிக்கிறேன். என்னை பற்றி நல்ல டாக்டிக்காக யோசிக்கிறேன். ஆமாம், வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் சொன்னார் பாரு, பத்திரிகையாளர் கேட்டாங்க, தீய சக்தியெல்லாம் தூய சக்தியாக மாறுதா உங்கள் கட்சியில் வந்தா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் தீய சக்தி? இங்கே வா சொல்லு, யார் பேரில் கேஸ் இருக்குது? அவர் பாவம், நீ சொன்ன மாதிரி அவர் மிரட்டிருக்கலாம், அவர் சைலண்ட்டாக போயிட்டார். இப்போ நான் இருக்கேன், நான் டேரெக்டாக கேட்குறேன், சார் செங்கோட்டையன் சார், மினிஸ்டர் சார், அந்த 107 மினிஸ்டர் எம்எல்ஏ சார், எல்லா சார்கள்ட்டையும் கேட்குறேன், இந்த 2 பேரும் நல்லவங்களா சார்? செங்கோட்டையன் கேஸ் இருக்கு அப்படின்னு நல்லவங்க சொல்லுவாங்க. அவர் தான் சொன்னார் இருக்கோ அப்படின்னு கேட்டார் செங்கோட்டையன் சார். நம்மளுக்கே தெரியுமே, அவங்க கிட்ட போய் என்ன கேட்க. அதான் சொல்றேன் சார், நாங்க நீங்க வாயத்தை வந்து கேக்குறப்ப அவர் மூடிட்டு இருந்தாரு. அவர் 150 வச்சிருக்காரு. அவரு 1974ல ஏதோ வாங்கி போட்டுருது, இன்னைக்கு அவரு அப்படியே வச்சிருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், அவர் மேல பல கேஸுகள் இருக்கு, அதெல்லாம் உடைச்சிட்டு தான் வெளில வராங்க. ஏன்னா பவர் கையில இருந்துன்னா உடைக்கலாம், அந்த பவர் அங்க இருக்கு. அதனாலதான் ஏடிஎம்கேல இருந்து ஐயா எடப்பாடி ஐயா எங்ககிட்ட பல ப்ராப்ளம் இருக்கு ஐயா, நாங்கள் நிறைய கேஸை பார்த்துட்டு இருக்கோம் ஐயா, எங்களோட லைஃப்பை நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க ஐயா, நாங்கள் அவங்க கூட போனோம்னாக்கா அமைச்சர்கள் அவங்க கூட இருக்காங்க ஐயா, நாங்கள் வந்துட்டு போலீஸை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்போம் ஐயா, நீங்கள் இப்படி விட்டீங்கன்னா நாங்கள் மாட்டிப்போம் ஐயா சொல்கிறேன். ஊழல் நடக்கும்போது அதை எடுத்து சொல்லுங்கன்ற. சரியா? இப்போ ஜஸ்ட் இது பேர் ஊழல் இல்லை, இது பேர் ஊழல் இல்லை, மக்களை ஏமாத்துறது, ரிசைன் பண்ண வைக்கிறது, அது தப்பு தான். அது அந்த இனிஷியேட் பண்றது இளைய தளபதி சிஎம் ஜோசப் விஜய். அது எனக்கு தெரியல, மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதான் அப்ரூவ் ஆயிட்டாரு வைகோ, அவரு தெளிவா வந்து சொல்லிட்டாரு, எங்க கிட்ட வந்துட்டு ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு நடக்குதுன்னா ஓகே. அது எவனும் என்னென்னவோ பண்ணிட்டு போனாப்பா கடந்த இத்தனை வருஷமா. அதாவது இப்ப புரியுது, எவனும் ஏதோ பண்றான், எங்க தளபதி இதுதானே பண்ணாரு, பிரச்சனை இல்லை, எங்க தளபதி என்ன பண்ணாரு, நல்லவரு, அவர் வல்லவரு, அவர் நாளும் தெரிஞ்சவர், பேச கூட தெரியாதவர், பேப்பரை பார்த்து படிக்க தெரிஞ்சவர், எங்க டைரக்டா பேசணும். சீமானண்ணன் பேசுவார் பாருங்க, கேட்குற கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லுவார் பாருங்க. அவரெல்லாம் உள்ள வந்தாருன்னு வச்சிங்களா, தெரிச்சு பாத்ரூம்ல போய் உட்காந்துப்பீங்க எல்லாருமே, டைம் பாஸ் அங்கதான் உட்காந்து யோசிப்பீங்க, ஐயோ பதில் என்னடா சொல்றது, கையில பவுடர் போட்டேன்னு சொல்லிட்டோம், வாயில என்ன போட்டேன்னு சொல்லிட்டோம், எங்கேயாவது பார்த்தா ஒரு வீடியோ வந்தது சரத்துது, அப்படியே பீர் அடிச்சுட்டு அப்படியே வெளில வராப்புல. ஆக்சுவலி எல்லாரும் நல்லவங்க இல்லைங்க, ஆனா நீ நல்லவன்னு சொன்னாதான் உன்னை கேட்போம், புரியுதா? நீ நல்லவன், நான் தூய சக்தி அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ நல்லவன் இல்லைன்றது எங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா கேட்போம். கேளுங்க. அதான் பேசுறேன். கரப்ஷன் இதுக்கப்புறம் நடந்ததுன்னா கேளுங்க. ஐயா ஜெயிச்சு வந்துட்டாங்க, அவங்க தான் ஆட்சி நடத்த போறாங்க 5 வருஷத்துக்கு. ஸோ இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு நடக்கிறத பத்தியே பேசி அதை கிண்டல் பண்றதை விட கிண்டலா அப்போ என்ன நடக்க போதோ, தப்பு நடக்கும்போது கேள்வி கேட்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது பண்ணாலும் கம்னு இருக்கணுமா? கம்முன்னு இருக்கணும்னு சொல்ல வேண்டிய. அப்ப கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அவர் பேர் என்ன இப்ப கேஸ்ல மாட்டிருக்காரு? சரத்து, கில்லி சரத். அதான் அவரை மாதிரி ஆளுங்க இந்த தப்பு பண்ணும்போது இப்போ அதை கேஸ் போட்டிருக்காங்கல்ல, டிஎம்கே சைட்லேருந்து பிரச்சனை பண்ணதுனால ஒரு அட்வொகேட் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அவர் மேலே உண்மையிலே தப்பு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா டிவிகே என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுலேருந்து தெரிஞ்சிடும் டிவிகே உண்மையிலேயே டிவிகே மக்களுக்காக வந்திருக்காங்களா இல்லை எதுக்காக வந்திருக்காங்க. நண்பீஸ், உங்களை எதிர்க்கிறவங்கள மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை எதிர்க்கலைன்னா அவன் திருடனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, பாக்கெட்டில் போட்டு வச்சுப்பீங்க. இல்லை, நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சுதா? நான் இதை பற்றி பேசவே இல்லை. நான் சொன்னது என்னன்னா, இந்த சரத் மினிஸ்டரை
அவர் தப்பு ப்ரூவ் ஆச்சுன்னா டிவிகே என்ன பண்ண போகுது அப்படின்றதுல மக்களுக்கு அது புரிய வந்துடும், டிவிகே யாருக்காக வந்திருக்காங்கன்றது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ தெரிஞ்சிடும், மக்களுக்கே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏங்க அப்படிலாம் பார்த்தா பாவம் 100 பேர்கிட்ட வந்துட்டு அவங்க மேலே பல கேஸ்கள் இருக்குது எல்லாரும். ஒரு கேஸாக வரும் பார்க்கலாம். அதுதான் அவர் மேலேயே வந்துட்டு வரி கட்டாத விஷயம்லாம் இருக்கு. என்ன பண்ணுறது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இவங்களும் வந்துட்டு டிவிகே மாதிரி சொல்றீங்களா, டிஎம்கே மாதிரி இவங்களும் ஒரு டிவிகே, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி மக்களாகிய நீங்களே சொல்லுங்க, காருக்கு எதா இருந்தா என்ன அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன ப்ரூவ் பண்ணாரு? இடி ரைடு வரும்போது அது எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க? எப்போ சொன்னாங்கன்னா ஒன்றும் போயிட்டு இல்லை. அப்போ ப்ரூவ் பண்ணுங்க, ஏதாச்சும் ஆதாரம் காட்டுங்க. நான் ப்ரூவ் பண்ணணும். அவங்க மேல வரி ஏய்ப்பு இருக்கு. கேஸ் போட்டாங்கன்னா அவங்க ஜெயில தூக்கி வச்சிட்டாங்க. ஜெயில தூக்கி வைக்கிறதா இந்த சட்டம், அவ்வளவுதாங்க. யாரா இருந்தாலும் இங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டாத ஒரு காசை பத்தி கோர்ட்ல இருந்தே நோட்டீஸ் வந்தது, நீங்க கட்டணும்னு சொல்லி. அது காருக்காக தான். ஆமா, அது கார் வந்து அதான் நார்மல் தப்பு. அவ்வளோ அதிகமான வரி கேட்டாங்க, வரிக்கு மேல வரி கட்டினே இருக்க முடியாது, அதுக்காக கோர்ட்டுக்கு போனாங்க. எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்க லக்ஸரி ஒரு வரி, எக்ஸ்ட்ரா ஒரு வரி அப்படி போகும்போது அந்த வரி என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாரு. இவ்வளவு கோடி காசு குத்து வாங்குறீங்க, இந்த வரி தானே கட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிச்சு, அதெல்லாம் கட்டிட்டாரு. அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், அவரும் அப்படியாப்பட்டவர் தானே. அதெல்லாம் ஒரு மேட்டரா? அவங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. மக்களாக நீங்களே சொல்லுங்க, எது ரைட்டு எது தப்புன்ட்டு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய் 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 பாய்.